ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போதும் ஒரே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தானா, வேறு சட்னி இல்லையா அப்படின்ற டைலாக் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே கேட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு புதுமையான சட்னி அரைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான சட்னியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். கூடவே ஒரு 6 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. இது நல்ல காரமாக இருக்கக்கூடிய மிளகாய். ஸோ நான் 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லின்னு சொல்லி கடையில் வைப்பாங்க. அது அவ்வளோக்கா காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கிடைக்கும். அது இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த கடலைப்பருப்பு இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே நிறம் மாறிடும், ஆனால் சரியாக வறுபடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபட்டு வரட்டும். சட்னிலேயே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் சட்னி இருக்குதுங்க. அதில் ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சட்னி தான் நான் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்து வதக்கணுன்றதெல்லாம் கிடையாது. வெங்காயம் சேர்க்கும் போதே தக்காளியும் கூட சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தே வதக்கிக்கோங்க. அதே மாதிரி இது ரொம்ப வதங்கி வரணுன்றதெல்லாம் தேவையில்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயத்தோடைய நிறம் பாருங்கள், லைட்டாக மாதிரி ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் வந்திருக்குது. தக்காளியும் அவ்வளோக்கா வதங்கலை, சும்மா லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம நடுவில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்து வதக்க போகிறோம். இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். நீங்கள் கருப்பு எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியும் எள்ளு சேர்த்து நம்ம வதக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டார்டிங்கில் நம்ம கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வதக்கணும்ல, அப்போ கூட எள்ளு சேர்த்து நம்ம வதக்கிடலாம். ஸோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். எள்ளு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மொத்தமாக கலந்து விட்டு வதக்கிடலாம். இது எதுவுமே ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி சும்மா லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். இப்போ இது கூட கை நிறைய கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக சேர்க்குற பொருள் தான், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் போல் வதக்கிடலாம். கருவேப்பிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எந்த உணவில் இருந்தாலும் நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து போட்டு அரைக்கும் பொழுது யாரும் ஒதுக்கி வைக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் பார்த்திங்கன்னா உடம்புல உள்ளுறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரியே முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்குது. முடி கொட்டுற பிரச்சனைலாம் நின்று போகும். அதே மாதிரி புதினா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம நார்மலாக அரைக்கிற சட்னியில் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதே நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றத விட இது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் அமையும். இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக ஆற விட்டுட்டு ஒரு ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். சட்னி அரைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரேடியாக ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. அப்புறம் ஒரு மாதிரி நைஸ் ஆகிடும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பல்ஸ் கொடுத்து நம்ம ஒரு மாதிரி கொரப்பாக அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோமே, சரியாக அரைப்படுமா அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை. ரொம்ப சூப்பராக அரைப்படும். நான் சொன்ன மாதிரி பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் நீங்களும் அரைக்கணும். ரொம்ப நைஸாக ஓட்டிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா செம்மையாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைக்கிற சட்னி மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சட்னியும் கூட. ஸோ இந்த டேஸ்ட்டான ஆரோக்கியமான சட்னி நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.